தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம கார்படெக் சேனல்ல இப்ப பார்க்க போற வீடியோ எதை பத்தின கேவ்தரோட 1800 2020 2201 2320 இந்த மாதிரி மாடல்ஸ் வச்சிருக்காங்க. அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னா மிஷின்ல வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோல நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிரியேட் பண்றேன். இந்த வீடியோ ஆல்ரெடி யூஸ் பண்றவங்களுக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இப்போ நீங்க புதுசா ஒரு கேவ்தரா மிஷின் நீங்க வாங்கலாம், இல்ல செகண்ட்ஸ்ல வாங்கலாம். ஸோ நீங்கள் எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து ஒரு டிரைவர் இன்ஸ்டலேஷன் பண்ணி நம்ம எப்படி மிஷின்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மிஷினையும் கம்ப்யூட்டரையும் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு யூஸ் ஆகுறது யூஎஸ்பி கேபிள்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் லேண்ட் கேபிள்னு சொல்லுவாங்க. இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே நம்ம ஒயர்லெஸ்ல எடுத்துக்கிற மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஒரு பேசிக் மிஷின் போறப்போ அதுல வந்து பிரிண்டர் யூஎஸ்பி கேபிள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு போர்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போர்ட்ல கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம பிரிண்ட் எடுக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நீங்க ஆல்ரெடி மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலாம், ஆனா டிரைவர்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க செக் பண்ண வேண்டியது அந்த யூஎஸ்பி கேபிள். ஸோ இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே அது ஒர்க் ஆகாது. நம்ம புதுசா போய் தான் வாங்கி நம்ம போடணும். நெக்ஸ்ட் இப்போதான் நீங்க மிஷின் வாங்கியிருக்கீங்க, உங்ககிட்ட வந்து சிடி இருக்கு ஆனா சிடி போர்ட் கிடையாது அப்படின்றவங்களுக்கும், புதுசா வாங்கினவங்கள்ட்ட சிடி இருக்கும் ஆனா செகண்ட் மிஷின்ஸ் வாங்கினவங்கள்ட்ட அந்த சிடி டிரைவுமே இருக்காது. அப்போ இவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிரிண்டர் யூஎஸ்பி கேபிள் ஒரு 3 மீட்டர் நல்ல பிராண்டா பார்த்து நல்ல கேபிள் வாங்கி வச்சுக்கணும். அது வந்து உங்களுடைய லோக்கல் மார்க்கெட்ல எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நான் அந்த வீடியோல நான் பின் பண்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன், ஓரளவுக்கு ஸ்பீடு இருந்தது அப்படின்னா இந்த ஒர்க்கை நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள ஈஸியா முடிச்சிட முடியும். ஓகே, இது எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்க உங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி குரோம் ஓபன் பண்ணி அதுல கூகுள்ல கேவ்தராவுடைய நீங்க 1800 மிஷின் வச்சிருந்தீங்க அப்படின்னா 1800 பிரிண்டர் டிரைவர்னு போடுங்க. இல்ல நீங்க 2020 வச்சிருக்கீங்க அப்படின்னா 2020 பிரிண்டர் டிரைவர். அதே மாதிரி 2201 இருக்கட்டும், 2321 இருக்கட்டும், நீங்க என்ன மாடல் வச்சிருந்தாலும் கேவ்தரான்னு போட்டு மாடல் நம்பரை போட்டு பிரிண்டர் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும் ரிசல்ட்டா. அதுல கேவ்தரா டாக்குமெண்ட் சொல்யூஷன் யூகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு லிங்க் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டிபிகேஷன் வரும், அதுல அக்செப்ட் ஆல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டேப் ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த டேப்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இப்போ கேவ்தரா டச் அல்ஃபா 1800 அப்படின்றப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அதுல நீங்க சூஸ் பண்ண வேண்டியது டிவிடி ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்து 961 MB வரும். இப்போ நம்ம 2020 மிஷினா நான் டெமோ கொடுத்துருக்கனால நான் 2020 போட்டு செக் பண்ணியிருக்கேன். அதுல உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். அதுல உங்களுக்கு சிடிஐஎஸ்ஓ 1.6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு 700 MB கிட்ட வரும். அதாவது சரியா சொல்லணும்னா 689 MB வரும். அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடணும். அதை நீங்க டவுன்லோட் கொடுத்த உடனே மறுபடியும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து இதை நீங்க கண்டினியூ பண்றீங்க அப்படின்னு கேட்கும். அக்செப்ட் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். உங்க இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடை பொறுத்து ஒரு 15 இருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள அந்த ஃபைல் வந்து டோட்டலா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த டவுன்லோட் ஆகிற கேப்ல உங்களுடைய சிஸ்டம்ல வந்து விண்ட்ரேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விண்ட்ரேர் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ நியூவா யாராவது OS போடுறீங்க அதுல வந்து விண்ட்ரேர் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கூகுள்ல போயிட்டு WINRAR அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2 to 3 MB தான் இருக்கும். இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஜிப் ஃபைலை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட்னு போட்டு அந்த ஃபைலுடைய நேம் போட்டிருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதில் வந்து சிடி ஐக்கான் இருக்கும். ஏன்னா செட்டப்லேயே வந்து ஒரு ஃபோல்டரும் இருக்கும், செட்டப்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைலும் இருக்கும். ஸோ அது இல்லாமல் அந்த சிடி லோகோ போட்டிருக்கும். அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இருக்கும். அந்த செட்டப் வந்து நீங்க ரன் பண்ணணும். அது வந்து நீங்க 1800 இருக்கட்டும் இல்ல 2020 இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா திரும்பி ஒரு ப்ராடக்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும்.
அதுலேயும் உங்களுக்கு அக்செப்ட் கேட்கும், அக்செப்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் நம்ம கிளிக் பண்ண உடனே மறுபடியும் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து 2 பாக்ஸ் இருக்கும். அது வந்து எம்டியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் மிஷினையும் சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணல. இப்போதைக்கு டிரைவர் மட்டும் தான் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த பிரிண்டர் யூஎஸ்பி கேபிள் சொல்லிட்டு அந்த கேபிளை எடுத்து ஒரு எண்டு வந்து ஏ டைப், அது வந்து நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இன்னொரு எண்டு வந்து சதுரமா இருக்கும். ஸோ அதை வந்து மிஷினுடைய சைடில் ஒரு மெட்டல் பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளேட்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். அந்த டேப்லயே நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கியோசரா டஸ்கல்ஃபா 2020ன்ற லோகோ வந்து உள்ள காட்டிடும். அதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே கீழே வந்து இன்ஸ்டால் வந்து ஹைட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து எனபிள் ஆகிடும். ஷோ ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அதை நம்ம கிளிக் பண்ணணும். 20 செகண்ட்ஸ்க்குள்ள டோட்டலா எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம இப்போது டிரைவர் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து மிஷினில் டியூப்ளெக்ஸ் எடுக்கக்கூடிய அந்த செட்டிங்ஸையும் நம்ம ஆன் பண்ணி விடணும். அதே மாதிரி 2020 மிஷினாக இருந்தது அப்படின்னா நமக்கு டேரெக்டாக பிரிண்ட் வெளியில் வந்துடும். இதுவே நீங்கள் 1800 இல்லை 2201 இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் டெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மிஷினில் அட்டென்ஷன் லைட் எரியும். ஸோ அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே டிஃபால்ட்டாகவே வந்து லெட்டர் சைஸில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ A4 பேப்பர் வச்சுருக்கோம் அப்படின்றப்போ இதில் வந்து லெட்டர் சைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக அதை வந்து நம்ம ஸ்டாப் பட்டன் கொடுத்தோம்னா கேன்சல் ஆகிடும். ஸ்பெஷலாக 1800 2201 வச்சுருக்கிறவங்க மட்டும் இந்த செட்டிங்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம டியூப்ளெக்ஸ் யூனிட் வந்து பொதுவாக 2 மிஷின்லையுமே ஆஃபில் தான் இருக்கும். அதை நம்ம எனபிள் பண்ணணும். அதுக்கு நம்ம கண்ட்ரோல் பேனல் போயிட்டு டிவைஸ் அண்ட் பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு கியோசராவுடைய டஸ்கல்ஃபா 1800 2020 அப்படின்ற நேமில் ஒரு ஐக்கான் இருக்கும். இப்போ நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சிஸ்டம்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம், நிறைய மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். இப்போ உங்களதில் மினிமமாக ஒரு 4 to 5 தான் இருக்கும். அதில் டஸ்கல்ஃபா 1800 இல்லை டஸ்கல்ஃபா 2020ன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம செலக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் லாஸ்ட் காலமில் டிவைஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டியூப்ளெக்ஸ் யூனிட்னு போட்டு அன்டிக்கில் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிக் விழுந்துடும். அதுக்கப்புறம் கீழே அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. தென் இப்போது 1800 யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த லெட்டர் சைஸை A4ஆக மாற்றணும். சேம் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம அந்த டஸ்கல்ஃபா 1800ன்ற நேமில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மேலே பிரிண்டர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு டேப் ஓப்பன் ஆகி அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பேசிக்ன்றது இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். அதில் லெட்டர் அப்படின்னு போட்டு 100% போட்டிருக்கும் பிரிண்ட் சைஸ். அதை கிளிக் பண்ணி A4 97% ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே சோர்ஸ் இருக்கும், அதில் ஆட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேசட் 1 அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை 2020 வச்சுருக்கிறவங்க பண்ண வேணாம். ஏன்னா இது 1800 ஒரு ட்ராபேக்காக இருந்தது 2020 சரி பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஆப்ஷன் ஒன்லி 1800 யூஸ் பண்ணுறவங்க 2201 யூஸ் பண்ணுறவங்க மட்டும் இந்த பேப்பர் சைஸை வந்து மாற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரிண்ட் கொடுக்குறப்போ அங்கே அட்டென்ஷன் ஆகாமல் டேரெக்டாக பிரிண்ட் வந்து டெலிவரி ஆகும். இதே நீங்கள் 2020 வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டியூப்ளெக்ஸ் யூனிட்டை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பிரிண்ட் கொடுத்தாலும் நமக்கு தாராளமாக இதுலேருந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டிரைவர் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா முடிஞ்சால் கமெண்ட்டில் அதுக்கு நீங்கள் ஒரு ஓகே இல்லை ஒரு சக்ஸஸ்ன்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்க்குறப்போ என்னால் அடுத்தடுத்த வீடியோஸை உங்களால் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.